திருப்பூரில் அரசு வேலை பெற்றுத் தருவதாக 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் செவந்தாம்பாளையம் அருகே உள்ள கரட்டுப்புதூரைச் சேர்ந்தவர் குவேந்திரன். இவர் சிவன் கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். குவேந்திரனும் தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்த ஜமீன் பிரபு என்பவரும் சேர்ந்து பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவர்களிடம் மாநில மற்றும் ஒன்றிய அரசு துறைகளில் வேலை பெற்று தருவதாக கூறி நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளனர். இதனை நம்பி திருப்பூர் பொல்லிக்காபாளையம் சிந்து நகரைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவரின் மகனுக்கும் அவரது உறவினரின் மகள் மற்றும் அவரது மனைவியுடன் பணிபுரியும் வேலுச்சாமியின் மகனுக்கும் மத்திய அரசு அமைப்பான இந்திய விவசாய ஆராய்ச்சி கவுன்சிலிங்கில் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி உள்ளனர். அதன் பேரில் 42 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு போலியான பணி ஆணையை வழங்கி ஏமாற்றினர் என்பது புகார். இது தொடர்பாக ராஜசேகரன் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து திருப்பூர் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இந்த வழக்கு தொடர்பாக குவேந்திரனை கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி கைது செய்தனர். மற்றொருவரான ஜமீன் பிரபு தலைமறைவாக இருந்தார். போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு நபர்களிடம் அரசு பணி பெற்றுத் தருவதாக கூறி ஏமாற்றிய வழக்கில் ஜமீன் பிரபுவை தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பூர் மாநகர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தேனி விரைந்து சென்றனர். ஜமீன் பிரபுவை கைது செய்து திருப்பூர் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தற்போது வரை இருவர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். இவர்களின் பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளனரா எனவும் விசாரணை தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.